திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். பிரியமானவர்களே, இந்த வசனங்களில் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய வீட்டிலே என்னென்ன விதமான பாத்திரங்கள் இருக்கிறது? பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்று சொல்லி இப்படி எல்லா விதமான பாத்திரங்களும் இருக்கும். அவைகளில் சில மிகவும் கனமான காரியத்திற்கு பயன்படும், சில கனவீனமான காரியத்திற்கு பயன்படும். ஆனால் எல்லாமே பயன்படும். கனமான காரியம், கனவீனமான காரியம் என்று சொல்லி ஆக a vessel of honor or vessel of dishonor என்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பாத்திரம் கனமான ஒரு காரியத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் சில காரியங்களை சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தில். என்னவென்றால், முதலாவது, சுத்திகரித்துக் கொண்டால். நீங்கள் களிமண்ணாய் இருந்தீர்கள், களிமண்ணான உங்களை கொண்டு கடவுள் ஒரு பாத்திரமாய் உருவாக்கினார். அதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும். ஈச் அண்ட் எவரிபடி இஸ் a vessel. அப்படி இருக்கிற அந்த பாத்திரங்கள் கடவுளுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய், கடவுளுக்கு உதவியான ஒரு பாத்திரமாய், உபயோகமான ஒரு பாத்திரமாய், கனமான ஒரு பாத்திரமாய் வருவது எப்படி என்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எல்லா வேலையும் செய்யும்படியாய், எல்லா கிரியைகளையும் செய்யும்படியாய் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரம். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை தொடர்ந்து எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு படிப்படியான படிப்பினைகளை இந்த வசனங்களில் நாம் இன்றைக்கு கற்க போகிறோம். இந்த வசனங்களை நீங்கள் கேட்ட பின்பு you come to know one important thing. நீங்கள் சுத்திகரித்துக் கொண்ட பாத்திரமா, அல்லது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா, அல்லது பரிசுத்தமான பாத்திரமா, அல்லது உபயோகமான பாத்திரமா, அல்லது எந்த நற்கிரியும் செய்ய தகுதியான பாத்திரமா, எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், எந்த பாத்திரமா இருக்குங்கள் என்கிறதை நாம் படிப்படியாக பார்க்கும்போது கண்டு கொள்ள முடியும். ஏனெனில் வேதம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுகிறதுங்க. நீங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினால், அப்போஸ்தலர் 9:15 வசனம். அதிலே கடவுள் அனனியா என்கிற மனிதனிடத்தில் சவுல் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். He is chosen vessel of mine என்று சொல்லி கடவுள் சவுலை குறித்து அனனியாவிடத்தில் சொல்லுகிறார். எதற்காக இந்த சவுலை கடவுள் தெரிந்து கொண்டாராம்? முதலாவது கடவுள் சொல்லுகிறார், he is a vessel and chosen vessel. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதற்கு என்றால், பவுலை பொறுத்த வரைக்கும் கடவுளிடத்தில் என்ன திட்டம் இருந்தது என்றால், பிரஜாதிகளுக்கு, அவன் ராஜாக்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை, வசனத்தை அறிவிக்க வேண்டும். அதற்காக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களாகிய நீங்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் சபைக்குள் போய் வசனத்தை கேட்கிறார்களோ, எந்த சபையில் இருந்தாலும் யாரெல்லாம் போய் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் first coming under chosen vessel. They are chosen vessel.
அவர்கள் எல்லோரும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். வேதம் சொல்லுகிறது, உலகம் உண்டாவதற்கு முன்பே, உலகம் உண்டாவதற்கு முன்பே எபேசியர் 1 அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். எபேசியர் 1:4. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்னே, before the foundation of the world was laid down, God chosen us. Everyone who are sitting here, you are not here as an accident. நீங்கள் ஒரு தற்செயலான ஒரு விபத்து அல்ல இங்கே இருப்பது. God has chosen you when before world foundation was laid down. உலகத்தினுடைய அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பே. எத்தனை ஆண்டுகள்? We don't know. 2 Thessalonians chapter 2 verses 13. God has chosen you from the beginning. God has chosen you from the beginning. Each and every one of you, God has chosen you from the beginning. எப்படி அப்போஸ்தலர்ல சவுல சொல்றாரோ, God chose him for some purpose. நம் அத்தனை பேரையும், not only we are who sitting here, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவதற்கு, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு, ஜெபிப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளில் யாரெல்லாம் உட்கார்ந்திருக்காங்களோ அவர்கள் எல்லோருமே சூசன் தான். சபைக்குள் வராம இருக்கிறவர்களில் அநேகர் ஏற்கனவே சூசன் தான். பட் இன் இஸ் லைஃப் டைம் காட் வில் ரிவீல் இட். இந்த சவுல் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவன். முதலாவது தாயும் கருவில் உருவாவதற்கு முன்பே, அது மட்டுமல்ல உலகம் உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவனுடைய 30வது வயதிலே அதை அனனியாவுக்கு அறிவிக்கிறார், அவனை நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் he was chosen like us before the foundation was laid down. You understand? We all a chosen vessel first of all. ஆனா இந்த சவுல் chosen vessel இருந்தாலும் கடவுளுக்கு பிரயோஜனப்படறவனா இல்ல. ஆக்சுவலி அந்த சாப்டர்ல என்ன சொல்லுது? அவன் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை அழிக்க போய் கொண்டிருக்கான். But he was a chosen vessel. You understand? ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்தாலும் we will not be useful to our master. We will not useful to our God. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் முதலாவது எங்கே போக வேண்டும் என்றால், குயவனை எடுத்துக்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா மண்ணை கொண்டு வருகிறான், தண்ணீரை ஊற்றுகிறான், நன்றாக மிதித்து 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 அதில் இருக்கிற சிறு 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 கற்கள் எல்லாவற்றையும் பொறுக்கி எடுத்து விடுகிறான் களிமண்ணில. மீண்டும் தண்ணீர் ஊற்றுகிறான், அதை அந்த பக்குவத்திற்கு கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டு அந்த மண் சட்டி செய்வதற்கு, பானை செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டது என்று அவன் கருதும் போது திரிகையில் வைத்து அந்த வண்டி சக்கரம் போல இருக்கிறதுல வச்சு ஒவ்வொரு பாத்திரமாக வணைகிறான். பாத்திரமாக வணைந்த பின்பு என்ன நடக்கிறது என்றால், வணைந்த எல்லா பாத்திரத்தையும் அவன் கடையில் கொண்டு போய் விற்று விடுவது இல்லை. அவன் என்ன செய்கிறான்? முதலாவது அதை நெருப்பில் போட்டு சுடுகிறான். சுட்ட பின்பு சரியான முறையில் அது சூடு ஆகி கடினமாய் மாறின பின்பு அதை கடைகளில் கொண்டு போய் விற்கிறான் இல்லையா? ஆக பானைகளாய் உருவான பின்பு, நாம் பாத்திரங்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, எப்படி கடைகளில் நீங்க போய் ஒரு பாத்திரம் வாங்குறீங்க, ஒரு பானை வாங்குறீங்க, ஒரு சட்டி வாங்குறீங்க, கடைக்காரர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நல்லா சுட்டு இருக்கு சார், இது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுவான். நீங்க செலக்ட் பண்ணும் போதே அதுல சுட்ட தடம் இருக்கிற, கருப்பாய் மாறி இருக்கிற வச்சை எடுத்து நன்றாக தட்டி பார்த்து வாங்குவீர்கள். அவனும் தட்டி பார்த்து தான் கொடுப்பான். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அது சுடப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும். இட் ஹாஸ் டு பி, அது அந்த ஃபர்னஸ்னுடைய அனுபவத்தை பெற்றிருக்கணும். நெருப்பில் சுடப்பட்ட பாத்திரமாய் இருந்தால் மட்டும்தான் அது எளிதில் உடையாது. ஏனென்றால் கடவுள் எதற்கு ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார்? பயன்படுத்துவதற்கு. பயன்படுகிற போது அது விழுந்து உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தெரிந்து கொண்ட பாத்திரத்தை அந்த பாத்திரத்தினுடைய வாழ்வு காலத்தில் நெருப்பில் சுட்டு எடுக்கிறார். முதலாவது சுடப்பட்ட பாத்திரமாய் அது மாறுகிறது. தெரிந்து கொண்ட பாத்திரம் சுடப்பட்ட பாத்திரமாய் மாறுகிறது. நெருப்பில் போட்டவுடன் அது உறுதியாகிறது.
choose something, நீங்கள் எதையாவது ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால் to decide to have it or use it for lifelong. இந்த கட்டடத்துக்கு நாம் வந்தோம். கிச்சன்ல எத்தனையோ பாத்திரங்கள் இருக்குது. there is plenty. ஆனா நம்ம 1-2 தான் எடுத்து பயன்படுத்துகிறோம். வந்த உடனே இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் பார்க்கிறோம். எல்லாவற்றிலையுமே ஏதோ 1-2 எடுத்து தான் பயன்படுத்துகிறோம். That's what choosing. Wherever you go, you will choose 1 or 2 to use for you. கடவுள் அப்படிதான் இந்த உலகத்தில் பில்லியன் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் he choosing people. அப்படி சூஸ் பண்ணவங்க அவர்கள் சுடப்பட்ட பாத்திரமாய் மாறின பின்பு அடுத்து என்ன நடக்குது என்றால், சுடப்பட்ட பாத்திரம், அதாவது தெரிந்து கொண்ட பாத்திரம் சுடப்பட்ட பாத்திரமாய் மாறுகிறது. மாறி உன் கரங்களில் வந்து சேருகிறது. அதாவது கடவுளுடைய கரங்களில் போய் சேருகிறது. நம்ம எப்படி கடையிலிருந்து வாங்கிட்டு வரோமோ அது போல அப்படி சேர்ந்த உடனே அது போற முதல் ப்ராசஸ் என்ன என்றால், அது கழுவப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும். இட் ஹாஸ் டு பி சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். இட் ஹாஸ் டு பி கிளீன். கடையிலிருந்து தட்டி கொடுக்குறான், நல்லா வெந்திருக்குது, அழகான ஷேப்பா இருக்குது, உங்களுக்கு வேண்டிய சைஸ்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னா சோறு செஞ்சிருவீங்களா, குழம்பு செஞ்சிருவீங்களா? வாட் யூ வில் டூ? யூ வில் வாஷ் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்கள் அதை கழுவுவீர்கள் இல்லையா? ஆக தெரிந்து கொள்ளப்பட்ட சுடப்பட்ட பாத்திரம் கழுவப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும். which means சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சுத்திகரிப்பு என்பதிலே 2 வகையான சுத்திகரிப்பு இருக்கிறது. 2 வகையான சுத்திகரிப்பு இருக்கிறது. அந்த 2 வகையான சுத்திகரிப்பையும் வேதம் இங்கே சொல்லியிருக்குது. முதல் சுத்திகரிப்பு என்ன? அதாவது முதலாவது கழுவப்பட்ட அனுபவம் என்ன என்றால், இதை கடவுள் செய்வது. உங்கள் வாழ்க்கையில கடவுள் செய்வது எப்படி? பாத்திரம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நாம் அதை கழுவிதான் சமைக்கிறோம். அதுல சமைக்கிறதுக்கு நம்ம தான் உத்தரவாதி. அழுக்கோடு சமைக்கிறோமா கழுவி சமைக்கிறோமா என்பதற்கு இல்லையா என்பது போல கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட நெருப்பினால் சுடப்பட்ட பாத்திரமாய் உங்களை கண்டெடுத்திருந்தாலும் கூட முதலாவது அவர் கழுவுகிறார் நம்மை. எப்படி இந்த சவுல் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், கண்ணு தெரியாம. அனனியா கிட்ட கடவுள் சொல்றாரு, அவன் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு. தெரிந்து கொண்டாயிற்று. என்ன நடக்கிறது சவுலுடைய வாழ்வில என்றால், அனனியா ஜெபித்த உடனே அவன் கழுவப்படுகிறான். எப்படி? அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் முழுக்க ஞானசானம் எடுத்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். He was washed in and out. He was washed in and out. அவன் கழுவப்பட்டான். ஆக பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் தெரிந்து கொண்ட பின்பு நாம் முதலாவது கழுவப்பட வேண்டும். டேக்கிங் பாத் அது சொல்லலை. கழுவப்பட வேண்டும் என்பது என்னவென்றால், நம்மளுடைய உட்புறத்தில் இருக்கிற பாவம் என்கிறதான அழுக்கு. அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் கழுவப்படுவீர்கள், அல்லது நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஞானசானம் எடுத்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மனம் திரும்புதல் என்பதுதான் கழுவப்படுது. மனம் திரும்பின ஒருவன் கடவுள் அண்டையில் போகிற போது என்ன நடக்கிறது என்றால், 1 யோவான் 1 அதிகாரத்தினுடைய 9 7 இரண்டும் சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 அதற்கு பின்பு 7. If we confess our sins, நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் கடவுள் உண்மை உள்ளவர். He is faithful and righteous to forgive us our sins and to cleanse us from all our righteousness. என்ன செய்கிறாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரம் மனம் திரும்பி கடவுள் அண்டையில் போய் பாவங்களை அறிக்கையிடுகிற போது அவர் என்ன செய்கிறாரா? He forgive us and he cleanse us. கழுவுகிறார். இங்கே இந்த கழுவுதல் யாருடைய வேலை? நம்முடைய வேலை இல்ல. அதாவது பாத்திரத்தினுடைய வேலை இல்ல. கழுவுவது, கடையிலிருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு வரீங்க, பாத்திரம் தான் தன்னை போய் கழுவிக்குதா? நம்ம கழுவுறோம் பாத்திரத்தை. The same way God chosen us, we are vessel. So God chosen us. Since God chosen us, after choosing us in our lifetime, when we go to Him,
Go to him. He cleanses first. When we confess, நாம் அறிக்கை எடுக்கிற போது கடவுள் நம்மை சுத்திகரிக்கிறார். நாம் மனம் திரும்பி கடவுள் அண்டையில் போகிற போது பாத்திரமாய் இருக்கிற நம்மை கடவுள் முதலாவது கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார். கழுவுவதற்கு நாம் பாத்திரத்தை கழுவுவதற்கு எதை பயன்படுத்துகிறோம்? சோப்பு அல்லது ஏதாவது லிக்யூட்ஸ், ஸ்க்ரப்பிங்ஸ் பயன்படுத்துகிறோம். கடவுள் எதை பயன்படுத்துகிறார் நம்மை சுத்திகரிக்க என்றால் இயேசுவின் ரத்தத்தை. பிசிக்கலா ரத்தத்தை நம்ம மேல ஊத்தி தேய்ச்சி கழுவுவது இல்லை. You cannot even see that one. It's an experience. You will only believe. நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே நடக்கும். எப்படி? கடவுள் அண்டையில் போன உங்களை கடவுள் முதலாவது மனம் திரும்பி வருகிற உங்களை பாவங்களை அறிக்கையிட்ட உங்களை அவர் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுகிறார். இந்த கழுவுதல் இயேசுவின் ரத்தத்தினால் மட்டுமே நடக்கும். அதுவும் இது கடவுள் மட்டுமே செய்ய முடியும். இது கடவுள் மட்டுமே செய்ய முடியும். இது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம். அதற்கு பின்பு அந்த பாத்திரத்தினுடைய நிலை எங்கே வருகிறது? சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நெருப்பில் சுடப்பட்டு உங்கள் கரங்களில் வந்து நிற்கிறது. அதற்கு பின்பு நீங்கள் கழுவுகிறீர்கள் என்பது போலவே கடவுள் உலக தோற்றத்துக்கு முன்பு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வு காலத்தில் நீங்கள் சுடப்பட்ட பாத்திரமாய் கடவுளிடத்தில் போய் சேர்கிறீர்கள். மனம் திரும்பி அறிக்கை எடுக்கிறீர்கள். கடவுள் இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார். அந்த நிலைக்கு வந்துட்டோம். இப்போ 2 தீமோத்தேயு 2:21 அதுல பாத்தீங்கன்னா, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சுத்திகரிக்கப்பட்டது. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், if anybody cleanses himself என்று சொல்லுகிறார். இது என்னன்னா, அந்த பாத்திரமே தன்னை சுத்திகரித்துக் கொள்வது. சுத்திகரித்துக் கொண்ட பாத்திரம், இது பாத்திரம் தன்னை தானே கழுவிக் கொள்வது. இங்க அந்த அந்த சட்டியை நீங்க மறந்துருங்க. just only take yourself. Now you are a vessel, chosen vessel. You end up in God's hands because God chose you. உங்களுடைய வாழ்வு காலத்தில் கடவுள் தெரிந்து கொண்டார். Then you acknowledge Jesus is your Lord. பாவங்களை அறிக்கையிடுகிறீர்கள், மனம் திரும்புகிறீர்கள். கடவுள் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்கள் பாவங்களை கழுவி விட்டார். 1 யோவான் 1:9-7 படி சுத்திகரிக்கப்பட்டீர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, நாம எந்த இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்னா, நீங்க எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமா இருக்கிற கனமான பாத்திரமாய் நீங்கள் வருவதற்கு நீங்க என்ன செய்யணும் இப்போ என்றால், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக நீங்கள் சுத்திகரித்து கொண்ட பாத்திரமாய் மாற வேண்டும். Do you understand? சுத்திகரிக்கப்பட்ட, சுத்திகரித்து கொண்ட என்ற 2 வார்த்தைக்குள்ள வித்தியாசத்தை. இந்த சுத்திகரிப்பு பாத்திரம் தன்னைத்தானே, அதாவது நான் என்னையே அல்லது நீங்கள் உங்களையே சுத்திகரித்துக் கொள்வது. நீங்கள் உங்களையே சுத்திகரித்துக் கொள்வது. நாம் ஏற்கனவே செய்த பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார், கடவுள் கழுவுகிறார் இயேசுவின் நாமத்திலே. அந்த வினாடி துவங்கி நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன எழுதினார்னா 14ஆம் வசனத்துல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்பவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு. அதுக்கப்புறம் 16ஆம் வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. சீர்கேடான வீண் பேச்சுகள், அந்த வீண் பேச்சுகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆக வீண் பேச்சுகள் ஒரு மனிதனை அதிக அவபக்திக்கு கொண்டு போகும். முதலாவது அவர் என்ன சொல்றாரு? பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிற வாக்குவாதம் செய்யாமல் இரு, வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. காரணம், வீண் பேச்சுகள் அவபக்திக்கு, அதிகமான அவபக்திக்கு கொண்டு போகும். 18ஆம் வசனம், சத்தியத்தை விட்டு விலகாதே. அதாவது அவர்கள் விலகி விட்டார்கள், ஆனால் நீ விலகாதே. இப்படி 3 காரியத்தை அவர் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த சத்திய வசனம் இருக்குல்ல, சத்தியத்தை விட்டு நீ விலகினால் என்ன நடக்கும் என்றால், சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள்
மற்றவர்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். பாருங்க, சிலருடைய விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள். ஆக வீண் பேச்சு பிரயோஜனமற்றது, அது கேட்கிறவர்களை கவிழ்த்து போடும். ஆகவே வாக்குவாதம் செய்யாதே. சீர்கேடான வீண் பேச்சு அவபக்திக்கு நடத்தும். ஆகவே சீர்கேடான வீண் பேச்சுகளை செய்யாதே. சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் விசுவாசத்தை கவிழ்த்து போடுவார்கள். ஆகவே சத்தியத்தை விட்டு விலகாதே என்பது போல அவரு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்துதான் அது எப்படி செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் ஒரு பெரிய வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்குது. அதில் சிலது கனத்திற்கும் சிலது கனவீனத்திற்கும் பயன்படும். வெள்ளி, பொன், மரம், கல்லினால் செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் எவைகளிலிருந்து சீர்கேடான வீண் பேச்சு, வாக்குவாதம் அல்லது சத்தியத்தை விட்டு விலகுவது என்கிற இவைகளில் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். இப்போ சீர்கேடான வீண் பேச்சு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, அவசியமற்ற ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள நான் போறேன். அந்த இடத்துல அந்த பேச்சுல பங்கு எடுக்கணுமா, அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடணுமா என்பது என் கையில தான் இருக்குது. நான் அங்க போயிட்டு ஆண்டவரே இந்த இடத்துல என்ன காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்றால் வேதம் சொல்லுது, நீ விலகி இரு என்று சொல்லுது. யூ மஸ்ட் டூ தட் ஒன். நீ விலகி இரு என்று சொல்லுது. நீங்கள் அங்கே இருந்து விலக வேண்டியது உங்களுடைய வேலை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். பாத்திரம், சுடப்பட்ட பாத்திரம், கடவுள் அண்டையில் வந்து விட்டீர்கள். பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டீர்கள், கடவுள் கழுவி விட்டார். கழிவுப்பட்ட பாத்திரமாகிய உன்னை கடவுள் இப்படி சொல்றார், நீ உன்னை சுத்திகரித்துக் கொள். எப்படி? வீண் பேச்சு ஒரு இடத்துல இருக்குது, அங்க நீ இருக்கிறியா, உடனடியாக அங்கே இருந்து விலகி போய்விடு. அந்த சூழ்நிலையிலிருந்து விலகிவிடு. ஆனால் அங்கேயே அமர்ந்து கொண்டு கடவுளே என்னை காப்பாற்றி என்று ஜெபிக்காத. காரணம், கடவுள் சொல்றாரு, இட் மஸ்ட் பி டன் பை யுவர்செல்ஃப். நீ செய்ய வேண்டும். நீ அங்கிருந்து விலகுவதுதான் நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்வது. வீண் பேச்சு அல்லது வாக்குவாதமான பேச்சு அல்லது சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்கள், இவைகளிலிருந்து நீ உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ தான் சுத்திகரித்துக்கணும். Each and every one of us has to do that one. அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல 22ஆம் வசனத்துல சொல்றாரு, அதோடு கூட பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி போடு. எப்படி? வீண் பேச்சுகள் அல்லது வாக்குவாதங்கள் அல்லது சத்தியத்தை விட்டு விலகுவது என்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்துக்கு நடத்துது. அநேகரை கவிழ்த்து போடுது, அல்லது அவபக்தி உள்ளவர்களாய் மாற்றுது, அல்லது விசுவாசத்தை குறைத்து போடுது என்பது போலவே இந்த பாலியத்திற்குரிய இச்சை வாலிபர்களுக்கு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்றைய காலத்தில் அது மிகவும் அதிகம். இயல்பாகவே ஆண்களுக்கு அந்த பாலியல் இச்சை அதிகம். காரணம், கடவுள் தான் அதை அவர்களுக்குள் வைத்திருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமா உழைச்ச உடனே நைட்டு ஒரு 9 மணி அல்லது 8 மணி, சில நேரத்தில் சில பேருக்கு 7 மணி ஆனாவே ஏன் தூக்கம் வருது? களைப்பு. இது உடலில் இயல்பாகவே இருப்பது. கடவுள் வைத்திருக்கிறார் நீ ஓய்வு எடுக்க வேண்டும்னு. அதனாலதான் சூரியன் மறைஞ்ச உடனே அநேகருக்கு அநேக நேரத்துல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல தூக்கம் வரும். அது இயல்பு. நாள் முழுசும் காலையில எழுந்துட்டீங்க, எழுந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வயிறு கப 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 கபன்னு அப்படியே ஏதோ சொல்லுது. என்னடா? நக்க பசி. ஏன்? கடவுள் உனக்கு பசி உணர்வை வச்சிருக்கிறாரு. வெளியே நடந்து போற, வெயில்ல போனோம், உனக்கு குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், நாகம் வரணுது. ஏன்? தாகம் என்கிற உணர்வை கடவுள் தான் வச்சிருக்கிறாரு. தாகம், பசி, களைப்பு நேரத்தில் தூக்கம் என்பது போலவே பாலியல், செக்ஸ் என்கிற ஒரு உணர்வை கடவுள் தான் வைத்திருக்கிறார். ஆகவே உங்க அத்தனை பேருக்குமே அந்த பாலியல் மேல இருக்கிற ஒரு இச்சை இயல்பு. ஆகவேதான் வேதம் சொல்றது, ஒவ்வொருவனும் அவனவன் தன் சொந்த மனைவிகளை உடையவனாய் இருங்கள், மனைவிகளோடு நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா திருமணமாகாத ஒருவன் அல்லது திருமணம் ஆகிவிட்டு மனைவியோடு பிரிந்திருக்கிற ஒருவன் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, இச்சைகள் உண்டு. பார்க்கிற காட்சிகள் அல்லது பார்க்கிற சூழல்கள் அல்லது படிக்கிற புத்தகங்கள் எல்லா வகையிலுமே வேதம் சொல்லுறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். இவைகள் அது வாக்குவாதமான பேச்சு, சீர்கேடான பேச்சு, அல்லது அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன ஒரு பேச்சை பார்த்தோம், சத்தியத்தை விட்டு விலகுவது. அதே போல பாளையத்திற்குரிய இச்சைகள் என்கிற இவைகள் அத்தனையிலிருந்தும் விலகி ஓடி
தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவனவனுடைய வேலை அல்லது அந்தந்த பெண்ணுடைய வேலை. கடவுள் இதை செய்ய மாட்டார். ஆனா நீங்க ஏற்கனவே செய்த பாவத்தை போய் அறிக்கை விட்டோம்னா கடவுள் என்ன பண்றாரு? இயேசுவின் ரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார். அது கடவுள் செய்கிற வேலை, நீங்கள் செய்ய முடியாது. இது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கடவுளுடைய உதவியோடு. ஆனால் கடவுள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டார், கடவுளே அதை செய்ய மாட்டார். பட் யூ yourself has to do this one. அதுக்கடுத்து 23ஆம் வசனத்தில் பாருங்க, இன்னொன்று இருக்குது. புத்தியீனமும் அயுக்தியுமான தர்க்கங்களை விட்டு விலகியிருங்கள், காரணம் அவைகள் சண்டையை பிறப்பிக்கும். பாருங்க, ஒரு பாத்திரம் தன்னை எப்படி சுத்திகரிக்க முடியும்னாக்கா, அவரு நிறைய கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்குனாக்கா நாவின் வார்த்தைகள்ல தான் இருக்குது. நாவின் வார்த்தைகள்ல தான் இருக்குது. வீண் பேச்சு, வாக்குவாதமான பேச்சு, சீர்கேடான வீண் பேச்சு, சத்தியத்தை விட்டு விலகிற வார்த்தைகள், அதுக்கப்புறம் பாலியல் இச்சைக்கு வந்தோம். தென் இங்க பாத்தீங்கன்னா புத்தியினமும் அயுக்தியுமான தர்க்கங்கள். ஏன்? இது சண்டையை தான் பிறப்பிக்கும். It will only bring fights. ஆகவே இவைகளுக்கு விலகி இரு என்று சொல்லி இத்தனை விதமான காரியங்களை விட்டு விலகி இருப்பது ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டதற்கான அடையாளம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஏற்படுகிற காரியங்களிலிருந்து ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், எப்படி சுத்திகரித்துக் கொள்ள முடியும்னா, நீங்களே தான் அந்த சூழ்நிலையை இனம் கண்டு அங்கே இருந்து விலகிவிட வேண்டும். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, லஞ்ச் டைம்ல லஞ்ச் பிரேக் போறீங்க. பாவம் லஞ்ச் பிரேக்ல உட்காந்துக்கிற 5 பேர் அங்கதான் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. வெவ்வேறு வயது உடையவர்கள், வெவ்வேறு ஆண் பெண் யார் வேணாலும் இருக்கலாம். அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பமான சப்ஜெக்டை பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க அங்க போறீங்க, அந்த சப்ஜெக்டை நீங்க கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இச்சை வர வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்களும் ஆமா அவன் அப்படிதான் என்று யாரையோ ஒருத்தனை குறை சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க தான் உள்ள போனீங்க பிரேக்குன்னு சொல்லி, நீங்களே வெளியே வருவது உங்களுடைய கரங்களில் இருக்குது. நமக்கு எதுக்குப்பா அந்த வீணா வம்பு, நம்ம அங்க போயிடலாம், நமக்கு டீ எடுத்துக்கிட்டோம் அங்க போயிடலாம் என்று போய்விட வேண்டியது உங்களுடைய வேலை. அப்படி நீங்கள் செய்வதுதான் உங்களை சுத்திகரித்துக் கொள்வது. ஆகவே சுத்திகரித்துக் கொள்வது, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்றால் அது அவனை செய்ய வேண்டிய வேலை, கடவுள் செய்ய மாட்டார். இதுல ஆனா கடவுளுடைய உதவியை கோரலாம். யூ கேன் ஆஸ்க் காட்ஸ் ஹெல்ப், பட் யூ மஸ்ட் டூ திஸ் ஒன். அடுத்ததாக என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், sanctified vessel, a vessel which is sanctified. அப்ப ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டாயிற்று, சுத்திகரித்து கொண்டாயிற்று. 2 விஷயம் பண்ணிட்டோம். கடவுள் சுத்திகரித்து விட்டா, நீயும் உன்னை சுத்திகரிச்சுக்கிட்ட. அப்போயும் இன்னும் நீ பரிசுத்தமா ஆகலையா? ஏன்னா அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் வருதே என்றால், ஆமா இன்னும் நீ பரிசுத்தம் ஆகல. உதாரணத்திற்கு இவர் கேத்லாப்ல வேலை செய்யறாரு, அல்லது நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல யாரா வேலை செய்வீங்க. அங்க மருத்துவர்கள் பயன்படுத்துகிற எல்லா சர்ஜிக்கல் வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அவைகள் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அதை என்ன ப்ராசஸ் பண்றாங்க என்றால், முதலாவது அதை கழுவுகிறார்கள் தண்ணீரில். கழுவும் போது ஏதோ சொல்யூஷன் போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவுறாங்க. கழுவுறதுனால என்ன நடக்குது என்றால், அதில் ஒட்டி இருக்கிறதான ரத்தம், பிசிக்கலா நம்ம கண்களுக்கு தெரிகிற ரத்தம், அல்லது அடிஷனலா கொஞ்சம் இருக்கிற மற்ற காரியங்கள்லாம் கழுவப்படுது. இப்போ அதே வெப்பனை எடுத்து, அதே சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து மறுபடியும் சர்ஜரி பண்ணுவாங்களா? இல்ல. ஆக முதல்ல நடந்தது என்ன? கழுவப்பட்டது. ஓகேவா? ஆனா கழுவப்பட்டா போதுமா என்றால் போதாது, சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னேன்ல, தன்னைத்தான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா, அடுத்த ப்ராசஸ் கொண்டு போறாங்க, டிஸ்இன்ஃபெக்ட் பண்றாங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் எப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ட் சொல்யூஷன் இருக்குது, அதை போட்டு அதில் ஊற வச்சு அதுல கழுவுறாங்க. அடுத்தது சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராசஸ் இதுதான். முதல்ல கழுவுறாங்க, ஸ்க்ரப் பண்றாங்க, வாஷ் பண்றாங்க, அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றாங்க, டிஸ்இன்ஃபெக்ட் சொல்யூஷன் போட்டு. ஓகே பண்ணியாச்சு, டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியாச்சு. சர்ஜரிக்கு திரும்ப பயன்படுத்துவாங்களா? நெவர். ஏன்னா நீ என்னதான் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணா கூட அதுல இன்னமும் கண்களுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்னும் ஆகவே என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெரைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெரலைஸ்ட்.
அந்த ஸ்டெரலைஸ் பண்றது தான் சுத்திகரிக்க, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிலை அந்த வெப்பனுக்கு. அதை தான் மீண்டும் சர்ஜரிக்கு பயன்படுத்துவாங்க. ஆகவே சுத்திகரிக்கப்பட்ட மறுபடியும் அது பயன்படாதானாலும், சுத்திகரித்து கொண்ட மறுபடியும் பயன்படாதானாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட. ஆக பரிசுத்தமாக்கப்படுவது ஸ்ட்ரெயிட்டா பண்ணவே மாட்டாங்க என்னைக்குமே. You cannot do that one straight. You need to do process one by one. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்து கழுவப்பட்டு சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகவது என்கிற நிலைக்கு போகணும். ஸ்ட்ரெயிட்டவே நீ எதுக்கும் போக முடியாது. இட் இஸ் a process. என்னன்னாக்கா பாக்டீரியல், வைரல் அல்லது இன்னும் கண்களுக்கு தெரியாத இருக்கிற எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வெப்பமேற்றி கொல்லுகிறார்கள். ஆகவே அது சுத்தமாக்கப்படுகிறது. அல்லது ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க, பல்வேறு விதமான ரசாயனங்கள், கேஸஸ், நிறைய கேஸ் அல்லது இதுகளெல்லாம் பயன்படுத்துறாங்க, ரேடியேஷன் பயன்படுத்துறாங்க, கதிர்வீச்சுகளை. இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஃபைனலா they completely declare it clean. It's completely clean, holy, according to surgical need, holy என்பது போல அதை கிளீன் பண்றாங்க. ஆக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்தாலும், நெருப்பில் சுடப்பட்ட பாத்திரமாய் இருந்தாலும், நீ வீட்டுக்கு வந்தால் கழுவப்பட வேண்டும் என்பது போல கடவுளண்டில் வந்தால் நீ கழுவப்பட வேண்டும். அதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. நீ நம்பி போனால் கடவுள் கழுவுகிறார். அதற்கு பின்பு தினசரி வாழ்க்கையில் நீ உன்னை கழுவி கொள்ள வேண்டும். அது உன் கரங்களில் இருக்குது, கடவுளுடைய பலத்தோடு. அதற்கு பின்பு நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். It has to go to sterilization, free from bacterial and all other living microorganisms. இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுதான் totally clean என்ற நிலைக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இப்படி இத்தனை நிலைகளை கடந்து வந்த அந்த பாத்திரம் தான் உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறது. இத்தனை நிலைகளை கடந்து வந்த ஒரு பாத்திரம் தான் உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறது. கடவுள் உபயோகமான பாத்திரம் என்னும்போது அது ஆயத்தமாக்கப்பட்டது. எப்படி ஆயத்தமாக்கப்பட்டுச்சுன்னா, லாங் பிஃபோர் சூசன், தென் வென் இன் லைஃப் டைம் கால்டு, அதாவது கடையிலிருந்து எடுத்தாச்சு. தென் வாஷ்ட் இட், பாவத்தை அறிக்கையிட்டு கழுவப்பட்டாயிற்று. கழுவப்பட்ட அவன் அன்று துவங்கி தான் சந்திக்கிற எந்த சூழலிலும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்படி ஒவ்வொன்றாய் செய்து கொண்டு வந்து தென் கடவுள் என்ன பண்றாரு, அதை பரிசுத்தமாக்குறாரு. எப்படி பரிசுத்தமாக்குறாருன்னா, உன் வாழ்க்கையிலே வெப்பம் ஏற்றும்படியாய், உஷ்ணமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கும்படியாய், வெப்பத்தின் மூலமாக உன் கேரக்டர் ஆர் யுவர் ஃபெய்த் ஆர் யுவர் பிலீவ் எதுவுமே உன்னை விட்டு அகன்று விடாதபடிக்கு பிடித்துக் கொள்ளும்படி வெப்பம் ஏற்றுகிறார். அல்லது ரசாயனங்களை பயன்படுத்தி அதை கழுவுவது போல சூழல்கள், ஏமாற்றங்கள் அல்லது தோல்விகள் அல்லது உங்களை குறித்து பொறாமைகள் அல்லது ஏதோ உங்களை தாக்குனாலும் கூட you will not lose your character என்பது போல அதை சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இப்படியெல்லாம் பண்ணி வராதுதான் எஜமானனுக்கு பிரயோஜனமான எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தம் ஆக்கப்பட்ட உபயோகமான ஒரு பாத்திரமா மாறுது. பிரியமானவர்களே, உபயோகம் என்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டாவே, இட் வாஸ் நாட் நீங்கள் எது உபயோகம் நினைக்கிறீங்களோ அது இல்ல உபயோகம். இட் வாஸ் த பர்சன் who choose you what he has in his mind. பாத்திரத்தை, இப்போ ஒரே விதமான சட்டி கடையில 150 இருக்கலாம், மண் சட்டி. நானும் ஒரே நேரத்தில் கடைக்கு போறேன், இவரும் ஒரே நேரத்தில் கடைக்கு போறாரு. நான் வாங்குற சட்டியில நான் சோறு வடிக்கிறேன், அவர் வாங்குற சட்டியில அவர் கீரை குழம்பு வச்சுக்கிறாரு, அல்லது அவங்க தண்ணி காய வச்சுக்கிறாங்க, அல்லது அவங்க அதுல உப்பு போட்டு வச்சுக்கிறாங்க வீட்டில். ஆக உபயோகம் என்பது வாங்குகிறவர்களை பொறுத்தது, பாத்திரத்தினுடைய தீர்மானம் இல்லை. கடவுள் உன்னை தெரிந்து கொண்டார் எனும்போது கடவுள் நீ எதை செய்ய வேண்டும், எதற்கு உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். So whatever purpose God has in his mind, according to that he will use you. Any vessel. ஆகவே யாரெல்லாம் அவர் கடவுள் பயன்படுத்த முடியும்னா, someone who is willing to go through these all procedures,
one by one. Someone who is willing to go through all procedures. இங்க கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க கடவுள் போயிட்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க இருக்கிறாங்க. கழுவப்பட்டவங்க தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொண்டவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு வாழ்க்கையின் தருணங்களிலே. அதற்கு பின்பு வெப்பம் ஏற்றப்பட்டு இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்படி வந்தவர்கள் கடவுளால் உபயோகப்படுத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லா கூட்ட மக்களும் இங்க இருக்கிறாங்க. ஆக தெரிந்து கொள்ளப்பட்டு ஆனால் இன்னும் கடவுளண்டையில் போய் கழுவப்படாத பாத்திரங்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் அறியல, ஆனா கடந்த 3 வருடமா கொஞ்சம் கொஞ்சமா கேக்குறீங்க. பட் நவ் அட் த மூமெண்ட் யூ ஆர் அண்டர் chosen vessel இருக்கீங்க. You need to make a choice to go to God so that He will wash you. Once He washed you, you need to make a choice to clean yourself by yourself. By doing that, you will go one by one, then finally you will end up in the useful vessel for the master to do any good work. அது பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டுடுச்சு. எது? கம்ப்ளீட்லி க்ளீன் என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எதவ? அந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா ப்ராசஸும் பண்ணி ஸ்டெரிலைஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் அதை பயன்படுத்துவாங்களா ஸ்ட்ரெயிட் அவே என்றால் இல்லை. இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி பேக்ட் அண்ட் கேர்ஃபுல்லி ஹேண்டில்டு. ஏன்னா அது நடந்த இடத்துல இருந்து சர்ஜரி நடக்கிற இடத்துக்கு வரணும். ஸ்டெரிலைசேஷன் பண்ணது சம்வேர் இன் த பிளான்ட். அங்கிருந்து சர்ஜரி நடக்கிறது ஹாஸ்பிட்டல் இருக்கிற தியேட்டர்ல. அது அங்கிருந்து இங்கே எப்படி வருகிறது? ஓடி போயிட்டு அள்ளி எட்டு இங்க வச்சு மறுபடியும் பண்ணிட முடியுமா? நோ. You need to pack very carefully with அந்த அட்மாஸ்பியர்ல, ஸ்டெரிலைஸ்ட் பண்ண அட்மாஸ்பியர்ல கேர்ஃபுல்லா பேக் பண்ணணும். பேக் பண்ணி அங்கிருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றதுன்னா ஸ்டெரிலைஸ்டா இருக்கிறதான எக்யூப்மெண்ட்குள்ள வச்சு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் டு த ஹாஸ்பிட்டல். ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ல when necessary comes then they will give in the surgery hall. அங்கே எல்லாரும் தொற்ற முடியுமா? நோ. யார் ஒருவர் சரியான முறையில் தங்களை ஸ்க்ரப் பண்ணி அல்லது எல்லா இதுலயும் இருக்கிறாங்களோ அவங்க அந்த பர்டிகுலர் வினாடியில தான் அதை எடுத்து சர்ஜன்கிட்ட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த வினாடியிலையும் இந்த டூரேஷன்ல எங்க வேணாலும் மைக்ரோ ஆர்கானிசம் அதை தொற்ற முடியும். Turn with me to one particular word. என்னாகும் 19:15. Every open vessel which has no covering tied down on it shall be unclean. கவனிச்சிங்களா? மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். மூடி கட்டப்படாமல். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்க, கழுவப்பட்டுட்டீங்க, உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொண்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டுட்டீங்க. Now you are thinking that you are useful to master. ஆனா பரிசுத்தமாக்கப்பட்ட ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது திறந்து காற்றில் இருக்கும்படியா விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது அந்த ஸ்டெரைலை இழந்துருது. அந்த கிளீன், டோட்டல் கிளீன்ற தன்மை இழந்துட்டு அது இன்ஃபெக்ட் ஆயிடுது. பட் கண்ணுக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கடவுள் இங்க சொல்றாரு, மூடி கட்டப்படாமல் திறந்து இருக்கும் எல்லா பாத்திரங்களும் தீட்டுப்பட்ட பாத்திரம். எந்த வினாடியிலையும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் கண்டாமினேட்டடாக, பாவத்தினால அன்கிளீனாக, பரிசுத்தத்தை இழந்துவிட, நம்முடைய சுத்தத்தை இழந்துவிட, இது எல்லாவற்றையும் இழந்து விடுவதன் வழியாக எஜமானனுக்கு உபயோகமற்ற, அவர் நம்மை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தகுதியற்றவர்களாய் மாறி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. Leviticus chapter 11 verses 33. சரி, 32 படிக்கிறேன். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்திருந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அதாவது கடவுள் குறிக்கிற சில காரியங்கள், அது செத்து போனது எந்த பாத்திரத்தின் மேல விழுந்திருந்தாலும், அதாவது அது மர பாத்திரமானாலும், வஸ்திரமானாலும், தோல் ஆனாலும், பை ஆனாலும், வேலை செய்வதற்கு ஏற்ற ஆயுதமானாலும், அவைகள் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருக்கும். அது தண்ணீரில் போட்டு கழுவ வேண்டும், தென் சுத்தமாயிடும். ஆனால் அடுத்த வசனம், அது இதன் மேல எது மேல விழுந்தாலும் அது தீட்டு ஆயிடும். ஆனா தண்ணியில போட்டு சாயந்தரம் வச்சா சுத்தமாயிடும். ஆனால் 33, அது மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அது தீட்டுப்பட்டுரும், அதை உடைத்து விட வேண்டும். மண் பாத்திரத்தில் விழுந்தால் மட்டும் அது தீட்டு ஆயிடும்.
ஆனா வஸ்திரத்து மேல விழுந்தா வஸ்திரம் தீட்டு தான், தண்ணியில போட்டு கழுவிடலாம். அல்லது ஆயுதம் மேல விழுந்துச்சு, ஆயுதம் தீட்டு தான், தண்ணியில போட்டு கழுவிடலாம் சாயந்தரம் வரைக்கும். பட் மண் பாத்திரத்துல விழுந்தாக்கா பாத்திரத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொல்றார். மண் பாத்திரங்கள் இப்படிதான் கடவுள் டீல் பண்றாரு. மூடி கட்டாத பாத்திரம் தீட்டு, செத்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விலங்குகள் விழுந்த, பூச்சிகள் விழுந்த பாத்திரம் தீட்டு. இப்போ இந்த பூச்சிகள் என்பது அந்த பாத்திரத்திற்கு நேரடியாகவே, நாம் நம்மை கடவுள் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாய் பார்க்கும்போது நாம் எப்படி எல்லாம் கண்டாமினேட் ஆக முடியும், தீட்டுப்பட முடியும், அன்கிளீன் ஆக முடியும், பரிசுத்தத்தை இழந்து விட முடியும் என்பதற்கான வழிகளை நீங்கள் ஒன்றோடு ஒன்று இப்பொழுது உங்கள் இருதயங்களில் சிந்திக்க முடியும். உங்கள் நினைவுகளில் அசுத்தமான ஒரு சிந்தனை அல்லது ஆபாசமான ஒரு காட்சி, மூடி நீ கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாமல் மூடி கட்டாம இருக்கிற அச பாத்திரமா கழுவப்பட்டாயிற்று, ஸ்டெரைல் பண்ணியாச்சு, சரியா பேக் பண்ணல, கண்டாமினேட்டட், அன்கிளீன். தி சேம் வே சுத்திகரிக்கப்பட்டாயிற்று, நீயும் உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற, சடனா வந்து மூடி கட்டப்படல, திறந்திருக்கிற, திறந்த உடனே என்ன நடக்குது, அசுத்தமான காட்சி வந்து உள்ளே விழுது, அல்லது ஆபாசமான பேச்சு வந்து காது வழியா உள்ள விழுது, தென் இம்மிடியட்லி யூ ஆர் அன்கிளீன். வேதம் சொல்வது பாவம் என்கிற தீட்டு, பாவம் என்கிற தீட்டு, பாவம். அந்த பாவம் எந்த ரூபத்தில் இருந்தாலும், கோபமா இருந்தாலும், எரிச்சலா இருந்தாலும், இச்சையா இருந்தாலும், பொறாமையா இருந்தாலும், கசப்பா இருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், பாவம் என்கிற தீட்டை தான் இங்க சொல்லுதுங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடவுள் சொல்றாரு, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு நாம் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடக்கூடாது. தொடுகிற போது நாம் நம்மளுடைய சுத்தத்தை இழந்து விடுகிறோம், பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம். அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு வாங்க. அப்படியே அதுல பாருங்க என்ன சொல்லுதுங்க. மாம்சத்திலும், பிரியமானவர்களே, மையத்திலிருந்து வாசிக்கிறேன், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், அசுசி என்றால் அழுக்கு அல்லது கரை, உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, அங்கே நீங்க என்ன சொல்லுதுன்னா சுத்திகரித்து கொண்டு. இந்த சுத்திகரித்தலை யார் செய்யறது? கடவுள் செய்ய மாட்டார். இதை மாம்சத்தில் உண்டான எல்லா அழுக்குகளையும், அதாவது எண்ணங்கள், யோசனைகள், நோக்கங்கள் என்கிற சிந்தைகள், இவைகள் எல்லாவற்றிலுமே இருக்கிற காரியங்களை நாம் தான் சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்து கொண்டு, சுத்திகரித்து கொண்ட பின்புதான் பரிசுத்தமாகுதல் துவங்குகிறது. சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தப்படுவோம். பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு வினாடியினுடைய செயல் அல்ல. ஆனால் கடவுள் நம்மை பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். மாம்சத்தில் அல்லது ஆவியில் உள்ள எல்லா அழுக்குகளையும் நீக்க சுத்திகரிக்க வேண்டும். எப்படி? மூடி கட்டப்படாமல் இருக்கக்கூடாது. பாத்திரமாகிய நீ மூடப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் மூடப்பட்டிருக்க வேண்டும் பாத்திரமாகிய நீ, அல்லது பாத்திரமாகிய உனக்குள் வந்து அது விழுந்து விடக்கூடாது. விழுந்தால் தீட்டு, அன்கிளீன். 2 கொரிந்தியர் 4:7 அதனுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை, அதாவது கடவுள் நமக்குள் வந்து தங்குகிற அந்த பாக்கியத்தை அவர் பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரையும் கடவுள் ஒரு மண்பாண்டம் சொல்றாரு. பிரியமானவர்களே, நமக்கு தெரியும், நம்ம குடும்பத்தில் நம்ம மூதாதையர்கள், நம்ம உடன் பிறந்தவங்க, நம்ம பெற்றோர் அல்லது நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் இப்போ இறந்து போயிருக்காங்க. நாமும் ஒரு காலத்தில் கடந்து போக தான் போறோம். எந்த ஒரு மனிதனையும் புதைத்த இடத்துல சில வருடங்களுக்கு முன்பு என்ன இருக்கும்? மண். மண், அவ்வளவுதான். காரணம், நாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் எடுக்கப்பட்டது மண்ணிலிருந்து. நாம் இறந்த பின்பு கடைசியா அங்க இருக்க போறதும் மண்ணு தான் என்பதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் கடவுள் வாழ்வதை. நாம் மண் தான். இன்னைக்கு நான் என் மண் உன் கண்ணுக்கு தெரியாது. நான் மண். நான் இன்றைக்கு மண்ணாய் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா எனக்கு எலும்பு, சதை, நரம்பு, ரத்தம் எல்லாம் உள்ள கிடக்குது. ஆனால் இயல்பாக நான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதனாலும், நான் முடிகிற போது மண்ணாய் மாறுவேன் என்பதனாலையும்
கடவுள் சொல்றாரு, நீ மண் பாத்திரத்துல தான் கடவுள் வந்து வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு மண் பாத்திரங்கள். அந்த மண் பாத்திரங்களாகிய நமக்குள் கடவுள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தெரிந்து கொண்டு சுடப்பட்டவர்களாய் அவர் கடலில் வந்திருக்கிறோம். அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், கழுவுகிறார். நாம் போய் ஒப்பு கொடுக்கும் போது தென் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். அதற்கு பின்பு பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறோம். இப்படி ஒவ்வொன்றாய் கடந்து போகிற அவர்கள் தான் உபயோகமான, ஆயத்தமாக்கப்பட்ட, எந்த வேலையும் செய்ய தகுதியான, கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுகிறார்கள். ஒரு பெரிய வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். பொன், வெள்ளி, மரம், மண் இவைகளினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது. சில கனத்திற்குரியவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள். நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவதற்கான வழி என்ன? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கனத்திற்குரிய பாத்திரம், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரம், எஜமானுக்கு எப்பொழுதும் உபயோகமான பாத்திரம். நீங்கள் ஏற்கனவே ஒரு பாத்திரமாய் செய்யப்பட்டு விட்டீர்கள். ஆனால் செய்யப்பட்ட பாத்திரமாகி நீங்கள் உடைந்த பாத்திரமாய் இருக்க முடியும், அல்லது செப்பனிடவே முடியாத அளவுக்கு உடைந்த பாத்திரமாய் இருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது ஓசியா 8:8 விரும்பப்படாத பாத்திரம். வேதம் சொல்லுகிறது எரேமியா 19:10 செப்பனிடப்படக்கூடாத பாத்திரம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 31:12 உடைந்த பாத்திரம். இவைகளில் எந்த பாத்திரமாய் இருந்தாலும், if you bring yourself to God and gave it to all the pieces together in God's hand, God will make you, God will reform you in a beautiful vessel spiritually. ஏனென்றால் physically நாம் இப்படிதான் இருக்கிறோம். But if you are broken in heart by long failures, a lot of failures, a lot of suffers, are you broken vessel? Are you the vessel which is not desirable by people? விரும்பப்படாத பாத்திரம், அல்லது செப்பனிட முடியாத, அதாவது ஒட்டவே முடியாத அளவுக்கு சுக்குநூறா உடைஞ்ச பாத்திரம். whoever you may be, if you give yourself to God's hand, He will reform you spiritually in a vessel which is very useful and honorable and to do every good work for God. This is what God's way. Because God is our creator and God can able to recreate us spiritually, not physically. Take this word, my dear brothers. கடவுள் சவுலை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். அதே கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் மண் பாண்டங்கள் என்றும் தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சரியாய் செய்து கொண்டு வருகிற போது, you will be a vessel which is very useful to master. You will be the vessel for honor. May God bless you.